நம்ம சேனலுக்குள்ள வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பஞ்சு முட்டாய் கேம் தான் விளாட போகிறோம். இப்போ வந்து அந்த மவுஸை வச்சு இப்போ வந்து டேபிளில் வந்து தினமும் வந்து பஞ்சு முட்டாய் தலை வந்து தினமும் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும். அந்த நியூஸ் பேப்பருக்கு கீழே வந்து ட்ராப் வைக்கணும். எடுத்தோடனே இது வந்து வாட் அ ப்ளசன்ட் டேன்னு சொல்லிகிட்ருக்கு. இன்றைக்கி உனக்கு ப்ளசன்ட் டேலாம் இல்லை. இன்றைக்கி உனக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், உனக்கு கை வலிச்சு. இப்போ நம்ம எடுத்தோடனே நம்ம இங்கே போகணும். ஃபஸ்ட்டு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மவுஸ் ட்ராப்பை வந்து அந்த கபோர்டில் இருக்கும், அதை போய் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டாரை எடுத்துக்கணும். இந்த ட்ரிங்க்கு இப்போதைக்கு வேணாம், ஆனால் இப்போ குடித்தா நல்லாயிருக்கும். குடித்தா நல்லா இங்கே இப்போ நல்லா ஓடலாம், வேகமாக ஓடலாம். இப்போ இந்த பஞ்சு முட்டாய் தலை துரத்துச்சுன்னா நம்ம வந்து வேகமாக ஓடலாம். இந்த டிவியை உடைக்கலான்னு பார்த்தா உடைக்க முடியல. அதுதான் 3வது சாப்ட்ரு. நான் அதில் வந்து நான் அதில் வந்து முன்னாடியே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது அது என்ன ஆச்சுன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டே ஆகலை. அதனால தான் நான் இப்போ வந்து 2 சாப்டர் மட்டும் போடுறேன். இப்போ லைஃப் டைம் முடிஞ்சிருங்க. அடுத்து நம்ம இதில் வந்து டவுன்ஷிப் தான் போட போகிறோம். வந்துட்டுருக்குங்க. இப்போ மிஸ்டி வந்துட்டுருக்கு. இப்போ நம்மளை பார்க்கல. இப்போ வந்து இந்த நியூஸ் பேப்பரை படிக்க தான் வந்துட்டுருக்கு. இன்னுங்க பக்காயிருச்சு போலயே இந்த கேமு. ஆனால் நான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதில் அந்த டேபிளில் தான் வைக்கணும் அந்த மவுஸை. நான் வைக்காமல் நியூஸ் பேப்பர் கீழே வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது நான் இப்போ வந்து வேகமாக வெளியில் ஓடி வந்து இப்போ வந்து மிஸ்டி இருக்குல்ல, மிஸ்டி வந்து இப்போ வந்து கிச்சன் வழியாக வந்துட்டுருக்கு. நம்மளை மட்டும் பார்த்துச்சுன்னா அது வந்து நம்மளை வந்து பிடிச்சிடும். அதனால தான் நான் டக்குன்னு வெளியில் ஓடி வந்துட்டேன். வெளியே ஓடி வந்ததுனாலே இப்போ வந்து நிறையா பேர் நம்ம ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டாக போனால் இருக்கும். அது முக்கியமாக அடுத்த கேம் வந்து பிளேக் டைல் லெசனில் பார்ட் 3 இல்லைனா ஃப்ரீ ஃபயரில் பார்ட் 2 நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். போன தேடி நான் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு வந்து 5 லைக் கொடுக்க சொல்லியிருந்தேன். 5 லைக்கு கொடுத்துட்டீங்க. ஆனால் இப்போ வந்து நான் வந்து 5 லைக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறேன். உடனேலாம் வீடியோ போட மாட்டேன். அதுக்கு ஸ்னேக் கேம் பார்ட் 2 போட்டுட்டேன். பிளேக் டைல் லெசனில் பார்ட் 2 போட்டுட்டேன். இப்போ ஸ்கேரி டீச்சருங்க, புதுசாக இப்போ ஸ்கேரி டீச்சர் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்கள், மேலே தான் வந்துட்டுருக்கு மிசிட்டின்னு சொல்கிறேன் பாருங்கள். பஞ்சு முட்டாய் தலை தாய்க்கிளி வந்துட்டுருக்கு. மேலே இருந்து அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து இங்கே வைக்கணும். ரன்னவே மிஸ்டி கேம். இப்போ மிஸ்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்படி நடந்து லூஸ் மாதிரி வந்துட்டுருக்கு. நடக்க முடியாத காலத்தில் இவ்வளோ பெரிய ஸ்கூலை வச்சுட்டு நீ என்ன தான் பண்ண போகிற பாருங்க. இப்போ வந்துட்டுருக்கு, கீழே இறங்கிடுச்சு. இப்போ என்னங்க அப்படி போகுது. நீங்கள் நம்மளோட பேப்பரை போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மாட்டிக்கிச்சு. இப்போ வந்து இது வந்து மாட்டதுனால அடுத்த சாப்டருக்குள்ளே இப்போ கூட்டிகிட்டு போகுது. 25 ரூபா கிடச்சிருக்கு இதை ஏமாத்துறதுக்கு. இப்போ வந்து மிஸ்டி வந்து அது பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு வச்சுருந்துச்சான். அதில் வந்து நம்ம உப்பு கலக்கணுமா. எம்மி 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் உப்பு நிறையா போட்டால் வந்து இது வந்து அவ்வளோதான், வாந்தி வந்துடும். அதனால் அதை பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு ட்ரிப் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து கிச்சனுக்கு தான் போய் சால்ட் எடுக்கணும்லாம் தெரிய தேவையில்ல. இங்கேயே கிடக்கும் சால்ட்டு. அதனால் சால்ட் வந்து இங்கேயே தான் இருக்கும். இதை நம்ம எடுத்துகிட்டு போய் அது ஸ்டடி ரூமில் உட்காந்து எப்பயுமே படிக்கும் நான் வந்தாலே. அதனால ஸ்டடி ரூமில் தூக்கி இப்படி எரிஞ்சிடலாம். அது எங்கே போச்சுனே தெரில. தூக்கி எரிஞ்சது எங்கே போச்சுனே தெரில.
இப்போ வந்து அது உக்காந்துக்கிட்டே கிடக்கு. ஆனால் வந்து தூங்கிட்டுருக்குங்க, உட்காரல. சொன்னேன்ல படிக்கும்னு. இது ஸ்டடி ரூம் கிடையாது, அது எங்கேயோ படிச்சுட்டு தான் இருக்குது. வந்துருச்சு, இங்கேருந்து வந்துட்டுருக்கு, மாடியிலேருந்து வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பேஸ்மெண்ட் வழியாக தான் போச்சு நான் வர பார்க்கும் போது. வந்து உப்பு கலந்துட்டோம். முக்கியமாக இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளே போக முடியும்னு பார்க்கணும். இது வந்து நம்மளோட வீடுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாதுனால இப்போ வந்து தாய் கிழவி வாந்தி எடுக்க போது. குடிச்சிட்டு வாந்தி எடுறி. இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.